இது உங்கள் நியூஸ் 5. தொழிற்சங்கங்கள் வருகின்ற மே 20ஆம் தேதி பொது வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கின்றன. இந்த முக்கியமான விஷயம் ஒரு 17 அம்ச கோரிக்கை என்ற முறையில் இன்றைக்கு இந்திய தேசத்தினுடைய பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியார் மயப்படுத்துகின்ற நடவடிக்கையை வெகு வேகமாக அமலாக்கி வருகிறது. ரெண்டாவது, தொழிற்சங்க சட்டங்களை 27 சட்டத்தொகுப்புகளை 4 தொகுப்புகளாக மாற்றுகின்ற ஒரு ஏற்பாடு. சங்கம் வைத்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமையே பாதிக்கின்ற ஏற்பாடாக அது மாறப்போகிறது. தொழிற்சங்கம் என்பது அடிப்படை உரிமை, அந்த உரிமையை பறிக்கின்ற நடவடிக்கை என்பது வந்துருச்சு. அது மட்டுமல்ல, வேலை நேரம் என்பது 8 மணி நேரம் வேலை என்பது மாறி இன்றைக்கி வேலை நேரம் என்பது 12 மணி நேரம் உயர்த்துவதற்கான நடவடிக்கை என்பது வந்திருக்கு. அதே போல் விவசாயிகளுக்கான இடுபொருளுக்கான வரி என்பது, விளைபொருளுக்கான வரி என்பது அதிகப்படுத்தப்பட்டு இன்றைக்கி உற்பத்தி என்பது அதிகரிக்கக்கூடிய சூழல் என்பது ஆயிடுச்சு. ஸோ வாங்குகின்ற சக்தி குறைஞ்சிருச்சு. விவசாய பெருமக்கள் ஒரு பக்கம் பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறுகிறேன் என்று சொன்ன அரசு இன்றைக்கு அந்த வேளாண் சட்டங்களை மீண்டும் அமுல்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறது. அதே போல் கேந்திரமான பொதுத்துறை நிறுவனங்கள் என்ற வரிசையில் வரக்கூடிய ரயில்வே ஆகட்டும், விமானமாகட்டும், எரிசக்தி ஆகட்டும், நிலக்கரி ஆகட்டும், இது போன்ற துறைகளெல்லாம் தனியார் மயப்படுத்துகின்ற நடவடிக்கை ஆயிடுச்சு. முறைசாரா தொழிலாளர்களுடைய நல வாரியத்தில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சலுகைகளும் ஓய்வூதியமும் கேள்விக்குறியாக மாறியிருக்குது. அதே போல் தான் மாநில மின்சார வாரியங்களை, டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிகளை தனியார் மயப்படுத்துவதற்கு நிர்பந்தித்து வருகிறார்கள். ஸோ இந்த மாதிரியான பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கொண்டு வருகின்ற 20ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த வேலை நிறுத்தத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய அனைத்து சங்கங்களும் தமிழ்நாடு மின்வாரிய தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழு என்ற முறையில் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்வதும், அதே வேளையில் அன்று நடைபெற இருக்கின்ற மாவட்ட தலைநகரங்களில் நடைபெற இருக்கின்ற மறியலிலும் மின்சார வாரிய ஊழியர்கள் பெருமளவில் கலந்து கொள்வார்கள் என்ற முறையில் இன்றைக்கு எங்களுடைய ஊழியர்கள் மத்தியில், தலைவர்கள் மத்தியில், இங்கே வந்திருக்கக்கூடியவங்கள தலைவர்கள் தான், இவங்க மத்தியில் இந்த வேலை நிறுத்தத்தினுடைய நோக்கத்தை மீண்டும் விரிவுபடுத்துகின்ற ஏற்பாட்டை செய்கின்ற முறையில் இன்றைக்கு இந்த ஆயத்த மாநாட்டை நாங்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒன்றிய அரசு தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளை அமுல்படுத்த உட்படுத்துகின்ற பொழுது எந்த வடிவில் அமுல்படுத்தினாலும் உழைப்பாளி மக்கள் அதை தடுத்து நிறுத்துவோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த வேலை நிறுத்தம் இருக்கும் என்பதை பதிவு செய்ய விரும்புகின்றோம். பெருசாக மின்சார வாரியத்தில் வேலை நிறுத்தத்தில் பெருசாக பாதிப்பு வராது. என்ன கேட்டிங்கன்னா, அன்னைக்கு ஃபீஸ் ஆஃப் கால் யாருக்காவது வந்தால் மட்டும்தான் பிரச்சனை வரும். நிச்சயமாக அப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி வந்தால் கூட பொதுமக்கள் கண்டிப்பாக இதுக்கு ஒத்துழைக்கணும். ஏன்னா இந்த துறை பொதுத்துறையாக இருக்கும். நீங்கள் அன்றைக்கி போக்குவரத்து ஓடாதுங்கிற முடிவு எடுக்க போகிறாங்க. ஸோ அப்படி எல்லாம் வரும்போது மக்களுக்கு சில அசௌகரியங்கள் வரலாம். ஆனால் அது தற்காலிகம் தான், அந்த ஒரு நாள் தான். நிரந்தரமாக பொதுத்துறையை பாதுகாக்கின்ற பொழுது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். அதுவும் மக்கள் அதை பொறுத்துக்க வேணுங்கிற முறையில் எங்களை வேண்டுகோளாக தான் நாங்கள் இதை வச்சுருக்கோம். மக்கள் நலனுக்கான போராட்டம். ஆமாம், இந்த போராட்டம் என்பதே மக்கள் நலனுக்கான. பொதுத்துறை இருந்தால் தானே அரசுடைய வேலை வாய்ப்புகள் உருவாக்க முடியும். நம்பர் 1. வரியை குறைங்கன்னு சொல்கிறது நம்பர் 2. ரெண்டாவது, வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு கௌரவமான கண்ணியமான வேலை வழங்கும்னு சொன்னால் ஏற்கனவே போராடி பெற்ற உரிமைகள், தொழிற்தகராறு சட்டங்கள் எல்லாம் இருக்குது. அதை மாற்றி அவர்களுக்கான சட்டங்களாக, ஏகோதிபதி முதலாளிக்கான சட்டங்களாக மாற்றுகின்ற பொழுது தான் அதை எதிர்த்து நிற்கிறோம். நாளைக்கு அவங்க குழந்தைகளும் இந்த சட்டத்தில் ஐடி கம்பெனியில் எடுத்துங்க, 5 வருஷம் வேலை செய்யலாம், 10 வருஷம் வேலை செஞ்சால் அவர் டீம் மேனேஜராக வந்துட்டு வீட்டுக்கு அனுப்பலாம். ஏன்னா சட்டம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது போன்ற நிகழ்வுகள் வராமல் இருப்பதற்காக நாங்கள் பொதுமக்களுக்காகத்தான் இது போராடுகிறோம் என்பதை அவர்களிடத்திலும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக பொதுமக்கள் ஆதரவும் இந்தியா முழுவதும் இன்றைக்கி இருக்குது. இந்திய தொழிலாளி வர்க்கத்தை மொழியாலோ மதத்தாலோ இனத்தாலோ பிரிக்க முடியாது என்ற உயர்த்து பிடிக்கின்ற நடவடிக்கையாகத்தான் இந்த வேலை நிறுத்தமும் இருக்கும் என்பதை நாங்கள் பதிவு செய்கிறோம். ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறது, அதாவது காலி பணியிடங்கள் நிரப்புறதுக்கான நடவடிக்கை நீங்கள் ஒன்றிய அரசுடைய நடவடிக்கையில் இன்றைக்கி பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கெல்லாம் நிதி அள்ளி கொடுக்குறாங்க. பிஜேபி எதிர்க்கக்கூடிய தமிழகம், கேரளா போன்ற மாநிலங்கள் எல்லாமே மாநில அரசுக்கு தேவையான நிதியை கொடுக்க மறுக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டினுடைய திட்டங்களுக்கு நிதி இல்லை. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 100 நாள் வேலை திட்டத்திற்கு அரசாங்கம் எவ்வளவு போராடிச்சு, எதிர்க்கட்சிகள் எவ்வளவு போராடிச்சுன்னு தெரியும். கிட்டத்தட்ட அதில் 1995 கோடியை விடுவிச்சிருக்காங்க. அப்போ இது விடுவிக்கிறக்கே இவ்வளோ பெரிய போராட்டம் வருது. அந்த திட்டம் யார் பேர் இருக்குது? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம். ஒரு காலம் அந்த காந்தி பேர் வச்சதுனால காசு கொடுக்கணுமோ தெரியாது. இதுக்கே இவ்வளோ போராட வேண்டியிருக்குது. அதே மாதிரி ஜிஎஸ்டி வரிக்காக போராட வேண்டியிருக்குது. அந்த காசை கொடுங்க, பங்கை கொடுங்க என்று போராட வேண்டியிருக்குது. இப்படி இந்த தொகையெல்லாம் முழுமையாக கொடுத்துருந்தோன்னு சொன்னால் தமிழகத்தில் மின்சாரத்திற்கு உற்பத்திக்கு தேவையான திட்டங்களை எங்களால் கொடுக்க முடியும். அதே போல் காலி பணியிடங்களை நிரப்ப முடியும். இப்போ எந்த நிறுவனம் எடுத்தீங்க, வேகன்சி ஃபில்லப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்ற முதல் காரணம் நிதி இல்லை. அந்த துறையில் நிதி இல்லை, மின்சார வாரியத்தில் நிதி இல்லை, நெடுஞ்சாலைத்துறையில் நிதி இல்லை, கப்பல் துறையில் நிதி இல்லை. இப்போ எல்லாமே நிதி இல்லை என்று சொல்ல முறையில் தான் ஈஸியான ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இது நிரந்தரத்தன்மை வாய்ந்த பணிகளில் கான்ட்ராக்ட் கேஷுவல் அவுட் சோர்சிங் முறைக்கு போயிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. அவனுக்கு ஆண்டு கொடுக்க வேண்டியதில்லை,
ஆண்டுக்கு போனஸ் கொடுக்க வேண்டியதில்லை, சம்பளம் கொடுக்க வேண்டியதில்லை, இன்க்ரிமெண்ட் கொடுக்க வேண்டியதில்லை, பதவிகள் கொடுக்க வேண்டியதில்லை. இதை விட ஓய்வு பெறுகின்ற பொழுது சமூக பாதுகாப்பு என்ற பென்ஷன் கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ எதுவுமே கொடுக்காத ஒரு செக்டார் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு இந்த அரசு எடுத்த உதாரணம் அக்னிபாத். அக்னிபாத்தில் 4 வருஷம் தான், அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. 5ஆவது வருஷம் கொடுத்தா கிராஜுவிட்டி கொடுக்கணும். ஸோ இந்த ஆக்டையெல்லாம் பின்னாடி தள்ளுவதற்கான நடவடிக்கையாகத்தான் வருது. இதில் சாதாரண பொதுமக்களுடைய குடும்பங்களும் பாதிக்கின்றாங்க என்ற முறையில் நாங்கள் இதை எதிர்த்து நிற்கிறோம். மத்திய அமைப்பின் மாநில தலைவர் தோழர் பி. ஜெய்சங்கர் அவர்களை தலைமை தாங்கி தருமாறு உங்களை வட்டத்தலைவர் சம்மேளனம் சுகாதாரத்தோடு வரவேற்பது. நல்லா எடுத்துச்சு.